சுதர்ஷன், தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் வேறு யாரெல்லாம் காவல்துறையினருடைய விசாரணை வளையத்திற்குள் வர வாய்ப்பு இருக்கிறது? அதுபோக இதற்கு அடுத்தபடியாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஸ்ரீகாந்தும் மற்றொரு பிரபல நடிகரான கழுகு பட ஹீரோவான ஸ்ரீகிருஷ்ணா, இந்த இரண்டு பேருமே பிரசாத் நடத்தக்கூடிய பார்ட்டிகள், அது மட்டும் இல்லாம பல பார்ட்டிகள்ல ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் கலந்து கொண்டால் அந்த இடத்துல பிரசாத்தும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. எந்த பார்ட்டியில கலந்துகிட்டாலும் பிரசாத் மூலமாக தான் நடிகர்களுக்கு ட்ரக் கொடுக்கப்படுவதாக ஒரு தகவல்கள் இருந்தது. அதை உறுதி செய்ததுதான் சென்னை போலீஸ். அதாவது இந்த பிரசாத்தை கிட்டத்தட்ட 3-4 முறை போலீஸ் காவல் எடுத்து விசாரணை செஞ்சாங்க. விசாரணை செஞ்சதுலதான் இந்த பிரசாத் பிரதீப் கிட்ட தொடர்ச்சியா ட்ரக் வாங்கினது அதாவது வாக்குமூலத்துல கொடுத்திருக்கின்றார் ஏற்கனவே பிரசாத். அதன் பிறகுதான் பிரசாத்தை போலீசார் பிடித்த பின்புதான் பிரசாத் ரெகுலரா நான் பெங்களூருக்கு போயிட்டு பிரசாத்துக்கு நான் இந்த கொக்கைன் என்கிற ட்ரக்கை வாங்கிட்டு கொடுப்பேன். கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வரத 12,000 ரூபாய் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய அந்த டைம்லயுமே பிரசாத் என்ன எப்படியாவது வாங்கி கொடு, எனக்கு ஸ்ரீகாந்த் கொடுக்கணும். ஸ்ரீகாந்த் சார் கேட்டாரு. ஸ்ரீகாந்த் கொடுத்தாதான் நிறைய வேலைகள் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது, அதனால எப்படியாவது வாங்கி கொடு என்று பல முறை என்கிட்ட ப்ரெஷர் பண்ணி டிமாண்டா இருக்கும் போது கூட நான் எப்படியோ நான் அங்க போய் நான் பெங்களூர் சென்று அங்க போயிட்டு நான் ட்ரக்கை வாங்கிட்டு நான் பிரசாத்துக்கு கொடுப்பேன். தொடர்ச்சியாக நடந்தது. என் மூலமாக இல்லைனா கூட என்னுடைய நண்பர்கள் மூலமாக பிரசாந்த் என்னிடம் என்னுடைய சர்க்கிள் ட்ரக்கை வாங்கிட்டு நடிகர்களான ஸ்ரீகாந்த், ஸ்ரீகிருஷ்ணா மற்றும் பல நடிகர்களுக்கு தொடர்ச்சியாக ட்ரக்குகள் கொடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதீப் என்கின்ற பிராடா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இன்று காலை ஸ்ரீகாந்தை போலீசார் வீட்டில் இருந்த ஸ்ரீகாந்தை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தி தற்போது நுங்கம்பாக்கத்தில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க. காவல் நிலையத்தில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க. காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதே போலதான் அடுத்து ஸ்ரீகிருஷ்ணாவும் விசாரணை நடத்தப்படும். ஸ்ரீகிருஷ்ணாவிடமும் கழுகுப்பட நடிகரான ஸ்ரீகிருஷ்ணாவும் விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு அவர் ட்ரக்கை எடுத்தது உறுதியாகி அதன் பிறகு அவரிடம் விசாரணை நடத்தி அவர் மீதும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு காலை வீட்டிலிருந்து எடுத்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் மருத்துவமனை அழைத்து சென்று மருத்துவமனையில அவருக்கு ரத்த பரிசோதனையானது நடத்தப்பட்டது. அதுல அந்த ரத்த பரிசோதனை கிளியரா சொல்லியிருக்கிறாங்க, இவர் ட்ரக் எடுத்தது உறுதியானது. அதன் பிறகுதான் நுங்கம்பாக்கம் காவலில் அழைத்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணி துணை ஆணையர் நேரில் அவரிடம் விசாரணை நடத்தினார். விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தற்போது ஏற்கனவே பிரதீப் என்கின்ற பிராடோ மற்றும் ஜான் இந்த 2 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த 2 பேரிடம் 11 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது. அந்த வழக்குல தான், அதாவது அந்த எஃப்ஐஆர்ல ஏற்கனவே அவர்கள் மீது பதியப்பட்ட இந்த 2 பேர் மீது பதியப்பட்ட அந்த வழக்குல அந்த சேம் கிரைம் நம்பர்ல ஸ்ரீகாந்தும் A3 அக்யூஸ்டாக தற்போது சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் போலீசார் இவரை நீதிமன்றம் அழைத்து சென்று அதன் பிறகு இவரை ஆஜர்படுத்தி அதன் பிறகு இவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது வரை ஸ்ரீகாந்தை போலீசார் காவல் நிலையத்தில் வைத்துதான் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு இவருடைய நண்பரும் கழுகுப்பட ஹீரோவுமான அந்த ஸ்ரீகிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தப்படும். விசாரணை நடத்தி அதன் பிறகு இதே போல அவரிடம் அந்த ரத்த மாதிரி பரிசோதனை நடத்தப்படும். அது நடத்திய பின்பு அது உறுதியானால், இவர் ட்ரக் எடுக்கிறது உறுதியானால் அவர் மீதும் சட்டப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது அவரும் கைது நடவடிக்கை அவர் மீதும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. சுதர்ஷன், இன்று காலையிலிருந்தே இந்த போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் மேலையும் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா மேலையும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தற்போது ஸ்ரீகாந்த் மேல அவர் பயன்படுத்தினது உறுதி செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணாவுக்கும் இதே நிலைமை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஸ்ரீகிருஷ்ணா எங்க இருக்காரு? அவரோட வேரபவுட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கா? தற்போது வரை ஸ்ரீகிருஷ்ணாவை போலீசார் நெருங்கவில்லை. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தப்படும். ஸ்ரீகிருஷ்ணாவை முறையாக அழைத்து விசாரணை நடத்தப்படும். அல்லது ஸ்ரீகிருஷ்ணா தலைமறைவாகி விட்டார் என்றால் அவரை பிடித்து விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணாவை தொடர்ந்து போலீசார் அவரை ஃபாலோ செஞ்சு வந்திருக்கும் போது அவர் போலீஸுடைய பிடியிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்பட்டது. அதன் காரணமாக தற்போது உறுதியாகிவிட்டது. அதாவது ரெகுலரா ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் 2 பேருமே இந்த பிரதீப் என்கின்ற பிராடா அப்படின்ற நபரிடம் தொடர்ச்சியாக
இந்த ட்ரக், அதாவது சிந்தடிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த கொக்கைனை வாங்கி பயன்படுத்தி வந்தது. அது மட்டும் இல்லாம பார்ட்டிகளுக்கு சென்று பார்ட்டிகள்ல வந்து இந்த ட்ரக்கை எடுத்துக்கொண்டது என்று இந்த பிரதீப் குமார் வந்து வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்துல தெளிவாக சொல்கிறார், பல பார்ட்டிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன், பல பார்ட்டிகள்ல நான் பார்த்திருக்கிறேன், பிரசாத்தும் ஸ்ரீகாந்தும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்துடன் எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ணா இருப்பார். பிரசாத் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக்கை ஸ்ரீகாந்தும் எடுப்பார், ஸ்ரீகிருஷ்ணாவும் எடுப்பார், 2 பேருமே அந்த கன்சியூம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தார் அவருடைய வாக்குமூலத்துல. அதன் அடிப்படையில தான் தற்போது ஸ்ரீகாந்தை, வீட்டில் இருந்த ஸ்ரீகாந்தை இன்று காலை அழைத்து வந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி தற்போது கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஸ்ரீகிருஷ்ணாவும் எங்க இருந்தாலும் சரி போலீசார் அவரை பிடித்து முறையாக வந்து விசாரணைக்கு அழைப்பார்கள். வரவில்லை என்றால் அதன் பிறகு அவரை வந்து பிடித்து இதே போல விசாரணை நடத்தி அவருக்கும் பரிசோதனை நடைபெறும். அதன் பிறகு அது உறுதியானால் அவர் மீதும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது.